சிரிப்பது ஒரு குற்றமா? சிரிப்பது ஒரு குற்றமா? அவர்களை பார்த்து நான் சிரித்து விட்டேனா? அவர்கள் என் மீது கோபங்கள். அன்பு இல்லாமல் போய்விட்டது. அதே நபர் என்னை 8 ஆண்டு சித்திரவதை செய்தார், என்னை ஏமாற்றினார், என்னிடம் பொய் பேசினார். ஆனால் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அவர்களிடம் நான் கோபப்படவும் இல்லை. இவர்களுக்கு நான் வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். இவர்கள் மீது நான் வைத்த அன்பின் காரணமாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டேன். அன்பு இருந்துச்சுன்னா அதை சகிச்சு போயிடுவாங்க. அன்பு இல்லாதனாலதான் கோபப்பட்டு வெளியேறி போறாங்க. என்ன, என்னைய பார்த்து சிரிச்சுட்டா, என்னைய பார்த்து சிரிச்சுட்டா, என்னை பார்த்து சிரித்து விட்டான். இந்த பிறவியில் இந்த பிறவியில் நம்மளால் ஒன்று சேர முடியாது, அடுத்த பிறவியில் பார்த்து கொள்வோம். அட சண்டாளா, அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லிட்டான், ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவி என்று, மறு பிறவி கிடையாது என்று பகிரங்கமாக திருக்குரானில் அல்லாஹ் எழுதப்பட்டு விட்டான். அவள் அல்லாஹுடைய கைப்பட எழுதப்பட்டது, அல்லாஹுவால் இறக்கப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஒரு பிறவிதான், மறுபிறவி கிடையாது என்று. இவங்க அடுத்த பிறவியில வாய்ப்பு இருந்தா சந்திப்போம்னு சொல்றாங்க. ஒரு பிறவிக்கே வழிய காணா, இன்னும் அடுத்த பிறவிக்கா? யா அல்லா, யா ரஹீம், யா ரப்பே, என்னை படைச்ச ரஹ்மானே, யா அல்லா, என்னை ஏன் மனிதனாக படைத்தாய் நீ இவ்வுலகில்?